அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகி உள்ளது. சற்று முன் திமுகவின் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிரடி கைது, டெல்லிக்கு தூக்கிய அமலாக்கத்துறை, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா ஸோ அதிரடியாக அடுத்தடுத்து சொத்து குவிப்பு வழக்கில் ஸோ அதிரடியாக சிக்கியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதிரடியாக இப்போ மூன்றாவது அமைச்சராக திமுகவுடைய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன். அவர்களும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக 2006 2011 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா அதிரடியாக திமுக ஆட்சி காலத்தின் போது ஸோ இவர் பார்த்திங்கன்னா மீன்வளத்துறை அமைச்சராகவும் கால்நடை பராமரிப்பு அமைச்சராகவும் இருந்து வந்திருந்த நிலையில் ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஸோ அதிரடியாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா மீண்டும் சிக்கியிருக்க நிலையில் தான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஸோ ஏற்படுத்தியிருக்கு இல்லையா. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிக்கியிருந்த நிலையில் நீதிமன்றம் பார்த்திங்கன்னா அதிரடியாக கூடிய வழக்கை தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க. மீண்டும் ஸோ உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதிரடியாக தாமாக முன் அடுத்து விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்க நிலையில் தான் பார்த்திங்கன்னா திமுக சேர்ந்த அமைச்சர்கள் அனைவரையுமே ஸோ கதி கலிங்க போய் இருக்காங்க இல்லையா. இது வரைக்கும் சொத்து சேர்த்த வழக்கில் பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்கள் சிக்கியிருந்தார். இது பார்த்திங்கன்னா தங்கம் தென்னரசு, ஆர் ராமச்சந்திரன். இப்போ பார்த்திங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் ஸோ அதிரடியாக சீக்கிரம் நிலையில் தான் ஸோ அடுத்தடுத்து அமைச்சர்கள் திமுக சேர்ந்த அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக நிறைய ஊழல்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்கில் ஸோ அதிரடியாக பார்த்திங்கன்னா 3 அமைச்சர்கள் சீக்கிரம் நிலையில் உங்களுடைய மீண்டும் அடுத்தடுத்து அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா திமுக சேர்ந்த ஸோ அனைத்து அமைச்சர்களும் சொத்து சேர்த்த வழக்கில் ஸோ அதிரடியாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா தாமதமாக முன் ஸோ அனைவருடைய சொத்து குவிப்பு வழக்கும் அதிரடியாக எடுத்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு அதிரடியாக உத்தரவு போட்டிருக்கும் நிலையில் தான் திமுக சேர்ந்த தலைமைக்குமே பார்த்திங்கன்னா அதிரடியாக பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா திமுக தலைமையகம் அமைச்சரவை மாற்ற போகிறாங்க இல்லையா. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு அமைச்சர்களும் அதிரடியாக கைது செய்யப்பட்டு இருக்கிற நிலையில் தான் பார்த்திங்கன்னா அதிரடியாக டெல்லியில் பார்த்திங்கன்னா அதிரடியாக பெரிய கலவரங்கள் வெடித்திருக்கு. இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் சாட்சியாக இருக்கக்கூடிய ஸோ அனைவருமே பார்த்திங்கன்னா அடித்து துன்புறுத்துவதாகவும் பார்த்திங்கன்னா ஒரு செய்திகள் வெளியேறும் நிலையிலாம் ஸோ அதிரடியாக இந்த 3 அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்படுவார்கள் என அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் ஸோ அதிரடியாக இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட நிலையிலாம் ஸோ அதிரடியாக அமலாக்கத்துறை செய்த பெரிய சம்பவங்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய சொத்து குவிப்பு பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா அதிரடியாக அனைத்து சொத்து மதிப்பும் முடக்கியிருந்த நிலையில் மீண்டும் அவருடைய சொத்து குவிப்பு வழக்கில் பார்த்திங்கன்னா அதிரடியாக சீக்கிரம் நிலையில் பெரும் அதிர்ச்சியில் திமுக இருந்து வருது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.